வணக்கம். ஐப்பசி மாதத்தில் சிறப்பு தீபாவளி நம்ம சொல்கிறோங்க. தீபாவளி முடிஞ்ச உடனே வர்ற ஒரு அற்புதமான திருவிழா எதுன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதமும் சூரசம்ஹாரமும் எம்பெருமானுடைய திருக்கல்யாணமும் தான். முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம். இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி, அதாவது 18ஆம் தேதி ஐப்பசி 1, பிறகு ஐப்பசி 2, ஐப்பசி 3 அன்றைக்கு தீபாவளி பிறந்து விட்டது. இந்த தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை. இந்த அமாவாசைக்கு மறுநாள் தொடங்குகின்ற பிரதமையில் தொடங்கி வளர்பிறையில் சுக்கிலபட்சத்தில் விரதத்தை தொடங்குகிறார்கள் முருக பக்தர்கள். சஷ்டி விரதத்தினுடைய தாற்பயம் தான் என்ன? முருகன் தமிழ் கடவுள் மட்டுமில்லைங்க, பழமையான கடவுளும் கூட. அவன் நம்முடைய இளமையான கடவுளும் கூட. பழமையான கடவுள், இளமையான கடவுள் முருகன் தான். குறிஞ்சி கிழவோன் அப்படின்னு அவனுக்கு பேரு. இந்த முருகன் 6 முகங்களை உடையவன், 6 படை வீடுகளை கொண்டவன், சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரங்களை கொண்டவன், அதுபோல 6 நாட்கள் விரதம் இருப்பதற்கான வாய்ப்பையும் தந்தவன். இந்த விரதத்தை எதற்காக நாம் இருக்க வேண்டும்? வேண்டுதலுக்காக இருப்போம். திருமணமாகி குழந்தை இல்லை என்று ஏங்குகிறவர்கள் முறைப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று. ஏன்னா இன்றைக்கி அறிவியல் படி குழந்தைகளெல்லாம் எப்படி வேணாலும் உண்டாக்கிடலான்னு சொல்கிறாங்க. முறைப்படி குழந்தை பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் விரதம் இருக்கிறார்கள். அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், இது பழமொழி. சட்டினா பாத்திரம், அகப்பைனா கரண்டி. சாப்பாடு போடு அப்படின்னு கரண்டியில் எடுத்து போடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? வராது. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பது நம்பிக்கை. இது வாரியாசாமி போன்றவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனவே குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த நாட்களில் விரதம் இருப்பார்கள். ஏன் விரதம் இருக்கணுங்கிறதுக்கும் காரணம் சொல்கிறேன். பெண் வயிற்றில் பிறந்தவன் என்னை கொல்லக்கூடாது என்று சூரன் வரம் வாங்கியிருந்தான். அதனால் சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் உருவாக்கினார் முருகப்பெருமானை. ஆணிடத்திலே தோன்றியவன், நெருப்பிலே தோன்றியவன். சரி, அடுத்து என்ன? ஆற்றல் மிகுந்த சக்தி தேவி தன்னுடைய ஆற்றலை முழுவதும் ஒரு ஆயுதமாக்கி தந்தால் அதுவே சக்தி வேல் என்பது. வேலனை பெற்ற முருகன் தாயின் ஆசீர்வாதத்தோடு சிவபெருமானின் அருளோடு பிறந்த முருகன்தான். ஆனால் சூரபத்மனை அழிப்பதற்கு திருச்செந்தூருக்கு வந்தபோது 6 நாட்கள் அவர் அந்த கடற்கரை மண்ணில் தவம் இருந்ததாக ஒரு நம்பிக்கை உண்டுங்க. அதாவது தேர்வுக்கு தயாராகிற மாணவன் மாதிரி போருக்கு தயாராகிற முருகப்பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா 6 நாள் தவம் இருக்கிறார். அவர் சாப்பிடல, அப்படியே நிஷ்டையில் உட்கார்ந்துருக்கார். இந்த தவத்தில் நாமும் பங்கு பெறுகிறோம். கூட்டு வழிபாட்டில் பங்கு பெறுற மாதிரி நம்மளும் பங்கு பெறுறோம். இந்த நாட்களில் அங்கு சென்று விரதம் இருப்பார்கள், வீட்டிலேயே விரதம் இருப்பார்கள். முருகனுடைய 6 படை வீடுகளில் எங்கு வேண்டுமானாலும் விரதம் இருப்பார்கள். எப்படி விரதம் இருப்பது? புலால் உண்ணாமை என்பது ஒன்று. இது தவிர மிளகு விரதம் என்ற ஒன்றும், பால் விரதம் என்ற ஒன்றும், பழங்களை மட்டும் உண்ணுகிற விரதம் ஒன்றும் என்று 6 நாளும் விரதம் இருப்பார்கள். வேறு எதையும் அருந்த மாட்டார்கள். இந்த 6 நாள் விரதம் இருக்கின்ற அவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமானிடத்தில் வைத்து, நாங்கள் விரதத்தை தொடங்குகிறோம் முருகா, உன்னோடு சேர்ந்து நீ விரதம் முடித்து தீமையை அழித்து நன்மையை உருவாக்குகிறாய், அதுபோல் எங்களுடைய மனதிலே இருக்கிற தீமைகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று அந்த வேண்டுதலோடு விரதம் இருப்பதை பார்க்கிறோம். நான் பலமுறை திருச்செந்தூரில் போய் பேசியிருந்தப்ப நான் பார்த்துருக்கேன். அந்த விரதம் இருக்கிறவங்க கிராமத்திலேருந்து வந்து அந்த திருச்செந்தூர் கோயில் இதுகளில் நடைகளில் படுத்திருப்பாங்க. ஆச்சரியம் என்னன்னா, ஒருவேளை சாப்பிடலைன்னா தலை சுற்றுது, கிருகு இருக்குதுங்கிறோம். ஆனால் 6 நாட்கள் அவர்கள் விரதம் இருக்கிற போது அவர்களுடைய முகத்தில் ஒரு பொலிவை பார்க்குறோம். என்ன காரணம் தெரியுமா? மனம் ஒன்றை தீர்மானித்து விட்டால் உடல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அதனால தான் விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பாரதி சொல்கிறாருன்னா, மனம் முருகனை நினைக்கிறது. விரதம் இருக்கிற காலங்களில் நமக்கு அயர்வை காட்டிலும் ஒரு பொலிவு ஏற்படுகிறது. நோக்கத்தோடு, நல்ல நோக்கத்தோடு நாம் இருக்கிற விரதத்திற்கு முருகப்பெருமான் வேண்டிய வரத்தை தந்தருவார் என்று நாம் நினைக்கின்றோம். அதனால் விரதம் இருக்கின்றோம். விரதத்தை தொடங்கி சஷ்டி விரதம் இருக்கின்ற பக்தகோடி பெருமக்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் எப்போதும்
உண்டு என்ற நம்பிக்கையோடு சுற்றி நில்லாதே பகையே போ துள்ளி வருகிறது வேல் என்று முருகப்பெருமானை வணங்கி தோகை மேல் வளவும் கந்தன் சுடற்கரத்திற்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை என்று சொல்லி நம்முடைய விரதத்தை ஆரம்பிப்போம். விரதத்தை தொடங்குகின்றவர்களுக்கும் விரதத்தை கடைப்பிடிக்கின்றவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மீண்டும் சூரசம்ஹாரத்தில் சந்திப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.